மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஐடியா தான் விஷயமே. செவ்வாயுடைய பார்வை பலம் இருக்கிற வரைக்கும் ஐடியாவுக்கு பிரச்சனை கிடையாது. இங்க என்னன்னா, குருவிற்கு செவ்வாயுடைய பார்வை இருக்கு. அதனால என்ன நடக்கும், கழுத்து, கை, சுளுக்கு, நரம்பு, லிகமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் இந்த வாரம் கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதிர்ஷ்டமே ப்ரமோஷன் தான். கெட் ரெடி ஃபார் ப்ரமோஷனுங்கிற மாதிரி லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் கண்டிப்பா ப்ரமோஷனை கொடுப்பார், அவர் லிஃப்ட் கொடுப்பார். நிறைய பேர் புதுசா வண்டி வாங்கக்கூடிய பிராப்தம் வரும். நிறைய பேருக்கு உங்க பாஸ் உங்க கூட ரொம்ப க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம நினைக்கிறதோட பல விஷயங்கள் ரொம்ப சாதகமா நடக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு வெயிட் பண்றக்கூடிய விஷயங்கள்லாம் இப்ப ஈஸியா நடக்கும். இது எல்லாமே நடக்கும். ஒரு ஃபோர்ஸ் இருந்துட்டு இருக்கும். ஒரு ஃபோர்ஸ்னா கண்டிப்பா ஃபோர்ஸ், ஒரு நீங்க இதை முடிச்சே ஆகணுங்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ்ல கண்டிப்பா நீங்க இருப்பீங்க. and that will happen good. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாள் நம்ம பொறுத்திருந்த காரியங்கள், அதுவும் மெயினா பசங்களோட படிப்பில் இருக்கக்கூடிய தடைகள் அதெல்லாமே நிவர்த்தி ஆகும். அரியர் வச்சிருக்கிறவங்க எல்லாம் கிளியர் பண்ணுவீங்க. ஸோ பேசிக்கலாவே டைம் இப்போ மிதுனத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 13, 14, 15 இந்த 3 நாட்கள் மட்டும் பயணங்கள்ல கவனமா இருக்கணும். பெண்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தேவையில்லாத ப்ரெஷர்லாம் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி நண்பர்கள் யார் இருந்தாலும் சரி, எவ்வளவு தூரமா இருக்கீங்களோ அவ்வளவு நல்லா இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் நீங்க பாத்துக்க வேண்டியது. ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னா 70, பொருளாதார ஏற்றம் 90. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்க்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார்.